Hi dear students, welcome back to SS Mind Math channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்காக ஏற்கனவே குரூப் 4ல் கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இது கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட தமிழ்நாடு மேக்ஸ் புக்லேருந்து தான் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி குரூப் 4லேயும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் குரூப் 4ல் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு தரேன். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இரு எண்களின் மீச்சிமானது மீபேகாவின் 6 மடங்காகும். அதாவது மீச்சிமான்னு ஒரு மீச்சிமான என்னன்னா எல்சிஎம். எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்பை விட 6 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஹச்சிசிஎஃப் என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஹச்சிசிஎஃப்னா என்னது? மீபேகா 12ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றும் ஓர் எண் 36, அதாவது ஒரு நம்பர் அவங்க கொடுத்துட்டாங்க. எனில் மற்றொரு எண்ணை காண்க. இது டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டினை ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். 2 எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 2 எண்ணில் ஒன்று எல்சிஎம், இன்னொன்று ஹச்சிசிஎஃப். எல்சிஎம் கொடுக்கல நமக்கு. ஓகேவா? நமக்கு தெரியாது. ஹச்சிசிஎஃப் 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் என்னவா இருக்கும்? ஹச்சிசிஎஃப்பை விட 6 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு எண் 36ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பாருங்களேன், 2 எண்களின் மீச்சிமா 6 மடங்கு அதிகமாகும். அதாவது ஹச்சிசிஎஃப் விட 6 மடங்கு எல்சிஎம் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 6 மடங்கு அதிகமாக. அப்போ ஹச்சிசிஎஃப் எதோட அதிகமாக இருக்குது? 6 மடங்கு எல்சிஎம் அதிகம். ஸோ 6 இன்ட்டு ஹச்சிசிஎஃபோட வேல்யூ என்னது? 12. அப்போ 12 இன்ட்டு 6 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 72 நமக்கு கிடைக்குமா? அப்போ எல்சிஎம் என்னது? 72. இப்போ நம்ம எல்சிஎம் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஹச்சிசிஎஃபோட 6 மடங்கு தான் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் 72. ஹச்சிசிஎஃப் அவங்களே கொடுத்துட்டாங்க 12. இப்போ எல்சிஎம் தெரிஞ்சிருச்சு, ஹச்சிசிஎஃப் தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே அவங்க கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு எண் சொல்லிட்டாங்க. ஒரு எண் 36ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஒரு எண்ணை எக்ஸ் ஈக்குவல் டு 36 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ நமக்கு இன்னொரு எண் கேட்டிருக்காங்க. இதுதான் இந்த கொஸ்டினோட இது. எக்ஸ் 36, ஒய் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். அதாவது இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணால் நமக்கு இன்னொரு நம்பர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஏன்னா நமக்கு எல்சிஎம் தெரியும், ஹச்சிசிஎஃப் தெரியும், எக்ஸுங்கிற ஒரு நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ என்னது? 36. அப்போ ஒய்க்கு நமக்கு தெரியாது. ஸோ ஒய்யை அப்படியே வச்சுக்கோங்க. எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சோம்? 72 கண்டுபிடிச்சோமா? ஹச்சிசிஎஃப் அவங்களே கொடுத்துட்டாங்க, 12ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஒய் மட்டும் வேணுமா? ஒய்யை வச்சுட்டு 72 இன்ட்டு 12, இந்த பக்கம் இருக்கிற 36 டிவைடட் பை 36ன்னு வருமா? 36ம் 12ம் எந்த டேபிளில் கேன்சல் ஆகுது? 12 டேபிளில் 36ம் 12ம் கேன்சல் ஆகுமா? 112 is 12, 3 12s are 36. ஓகேவா? அதை தான் உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன். அப்போ மேலே 112 is 12, 3 12s are 36. ரெண்டையும் கேன்சல் பண்ணி 1/3ன்னு வருமா? இப்போ 72ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 72 கிடைக்குமா? கீழே என்ன இருக்குது? 3 இருக்கா? ஸோ அந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 72ஐயும் 3ஐயும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். 3 டேபிள்லேயே கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3. இங்கே 2 3s are 6. ஸோ பேலன்ஸ் 1 வரும். 4 3s are 12. ஸோ 24 வந்துருமா? 3ஆல் கேன்சல் பண்ணால் 72 24 டைம்ஸ் வருமா? அப்போ ஒய் ஈக்குவல் டு 24. அவ்வளோதான். ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ எக்ஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஒய்யும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க கேட்டிருக்க மற்றொரு எண்ணு தான் ஒய். ஸோ இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி குரூப் 4ல் கேட்டிருக்க ஓல்டு கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.